இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருமா, நீயே நல்லா சாமி கும்பிட்டுக்கம்மா. சொல்ல போனா சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி ரகுராம் சகலையத்தான் நீ கும்பிடணும். ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? ஏங்க, உண்மையதானங்க சொல்றேன். நான் கர்ணனோட கதைய காதால தாங்க கேட்டிருக்கேன். ஆனா உங்க உருவத்துல நேர்ல கண்ணால பாக்குறேங்க. மாமா, என்ன மாமா இவன் ஓவரா ஐஸ் வைக்கிறான்? இந்த ஐஸுக்கெல்லாம் மச்சான் மயங்கிறவர் கிடையாது. நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறீங்க. நான் என்னோட கடமையை செய்யறேன், அவ்வளவுதான். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுங்க. சாருமா, சாமி கும்பிட்டு. சரிப்பா. ஐயோ, அண்ணே, பத்தரை எரிஞ்சுக்கிட்டு இருக்குண்ணே. ஐயோ, நெருப்பு பற்ற போகுது. இங்க வாங்க வாங்க. என்ன பார்வதி இப்படி ஆயிடுச்சு? பாட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சே. இப்ப பத்திரம் வேற எரிஞ்சிருச்சு. இது கெட்ட சகுனமா தெரியுதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. இல்ல பார்வதி, நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி நடந்தா இது அபசகுணம்தான். ஆமா அத்த, எனக்கும் ஏதோ சரியா படல. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நானும் இதை பண்ண விரும்பல. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே பண்ணிடலாம். அடி பாவி, எப்படியோ பிளான் பண்ணி இத நடக்க விடாம பண்ணிட்டியே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டு சொத்தை உன்னை எடுத்துட்டு போக விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? இது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து ஒரு பிடி மண்ணு கூட உன் பேர்ல வரவிட மாட்டேன். ஆமா தானா, இங்க சாரு ஓவரா போய்கிட்டு இருக்கா. என்ன இவன் நம்மள பத்தி பேசுறா? அவ இங்க வரும்போது அவளுக்கு கண்ணு தெரியும்னு நமக்கு தெரியும். அப்பவே அவளை விரட்டி இருக்கணும். அவளை விட்டது தப்பா போச்சு. இதுக்கு மேல அவளை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன விரட்ட ஏதோ பிளான் பண்றா போலயே. என்ன பிளானா? கண்ணு தெரியாம நடிச்சு ஏமாத்துறால, இப்போ நிஜமாவே அவளுக்கு கண்ணு தெரியாம போற மாதிரி செய்ய போறேன். எப்படி முடியும்னு கேக்குறியா? நான் அமெரிக்கால இருந்து ஒரு ஐ டிராப்ப வர வச்சிருக்கேன். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இத கண்ணுல போட்டா கண்ணு தெரியும்னு சும்மா சொல்லி சாரு கண்ணுல ஊத்த போறேன். ஆனா அந்த டிராப் கண்ணுல பட்டதுமே அவளுக்கு சுத்தமா கண்ணு தெரியாம போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் எப்பவுமே அவளுக்கு கண்ணு தெரியவே தெரியாது. ஆபரேஷன் பண்ணா வேற கண்ணு வச்சா கூட அவளுக்கு பார்வை வராது. லைஃப் லாங் அவ கண்ணு தெரியாதவளாதான் இருக்க போறா. மொத்தமா எனக்கு கண்ணு தெரியாதவளாக்க பாக்குறாளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னதனா, மருந்து போட்டும் ஏன் கண்ணு தெரியலன்னு வீட்ல இருக்கிறவங்க கேட்பாங்கன்னு சொல்றியா? அது கேட்பாங்கதான். அந்த மருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுவோம். எப்படியும் அவ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கா. சோ இப்ப இத போட்டு கண்ணு தெரியாம போனாலும்
அவளால வெளியில சொல்ல முடியாதுல. இவ பெரிய கிரிமினலா இருக்காளே, இப்படியெல்லாம் யோசிக்கிறா. ஆமா, காலையில அந்த டிராப்ப அவளுக்கு போட போறேன். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவ முழிக்க போறா. முள்ளால எடுக்கிற மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறவள நிஜமா கண்ணு தெரியாம ஆக்க போறேன். இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தா என்ன உண்மையாவே குருடியாக்கிடுவா. இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுக்கணும். ஹலோ. ஹலோ டாக்டர், நான் பார்வதி பேசுறேன். லிங்கம் மாமாவுடைய சொந்தக்காரங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல டாக்டர், சாருவுக்கு உடனே ஒரு ஆபரேஷன் ஒண்ணு. புதுசா ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. சரி, என்ன பண்றது? பழகுன பழக்கத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாருவா ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்றோம். அவளுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி நீங்க சும்மா ஒரு டிராமா பண்ணி அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லணும். என்ன திடீர்னு? அது என்னன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்கள எங்களுக்கு வேண்டாத ஒருத்தி இருக்கா. அவ சாருவோட கண்ணுல ஐ டிராப்ஸ்ங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு போட்டு அவளுக்கு மொத்தமா கண்ணு தெரியாம போற மாதிரி பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு முன்னாடி சாருவுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நாம இத பண்ணணும். சரி, எப்படியோ எனக்கு பணம் வரதான் போகுது. இதுல நான் எந்த தப்பும் பண்ணல, ஆபரேஷனும் பண்ணல. சும்மா கட்டு போட்டு அனுப்ப போறேன், அவ்வளவுதானே? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு தேர வேண்டிய காசை சரியா கொடுத்தா போதும். நாளைக்கே அட்மிட் பண்ணிடலாம். இல்ல டாக்டர், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கே நாங்க அட்மிட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். சரி வாங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சறேன். சாரு, சாரு இங்க பாரு சாரு. ஏய், அவளால தான் பார்க்க முடியாதுல்ல. ஐயோ அண்ணே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. சாருமா, சாரு என்னடி ஆச்சு? மின்னல் வந்தப்போ கண்ணுல ஏதோ பெரிய வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே தலைலாம் சுத்தி எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது சித்தி. ஐயோ சிவா, இதை இப்படியே விடக்கூடாது. உடனே டாக்டர் போய் பார்க்கணும். சரிங்கண்ணா. அது மாமா, ராமமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. சாருக்கு அவர் ரெகுலரா செக்அப் பண்றவர் தான், ஐ ஸ்பெஷலிஸ்ட் வேற. அவர்கிட்ட உடனே கூட்டிட்டு போயிடலாம் மாமா. என்ன எல்லாம் பேசி வச்ச மாதிரி இருக்கு? என்னது? இல்ல, டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா உடனே போலான்னு சொல்றீங்க. ஏய், அதுல அவர் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாரு. எப்படி சித்தி? மின்னல் அடிச்சுது, வெளியில மழை வர மாதிரி எதுவும் இல்ல, நல்ல வெயில் தானே அடிக்குது. ஏய் ஏண்டி, வெயில்ல மின்னல் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் நினைக்காத நேரத்துல வரும்.